ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாரதி பாடசாலை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தா டிஎன்பிஎஸ்சி இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ன்ற டாப்பிக்கில் தேசிய மறுமலர்ச்சின்ற டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. திருவிக்கா தேசபக்தன் இது சரியானது. திருவிக்கா தொடங்கிய இதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவசக்தி தேசபக்தன், இது ரெண்டு இதையும் திருவிக்கா தொடங்கின இதைகள். சுப்பிரமணிய பாரதியார் இந்து, இது தவறான கூற்று. இந்து என்னும் செய்தி பத்திரிகை தொடங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் இந்து என்னும் செய்தி பத்திரிகை தொடங்குவார். அன்னிபெசன்ட் நியூ இந்தியா என்ற செய்தித்தாள் தொடங்குவாங்க, இது சரியான கூற்று. அன்னிபெசன்ட் தொடங்கிய இதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் என்ற இரண்டு செய்தித்தாள் அன்னிபெசன்ட் தொடங்குவாங்க. கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்தியா, இது தவறான கூற்று. இந்தியா என்னும் செய்தி பத்திரிகை ஆசிரியராக சுப்பிரமணிய பாரதியார் இருப்பார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரியானவை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று காரணம். கூற்று: சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார், இது சரியான கூற்று. காரணம் ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது ஒரு மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது, இதுவும் சரியான கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏ மற்றும் 6 இரண்டும் சரி, 6 7 சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிராவ் புலே, சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி, சத்யசுதக் சமாஜ் இயக்கம் ஸ்ரீ ஸ்டாகு மகராஜ். ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3 4. பின்வரும் நோட்டில் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன்னு கேட்டிருக்காங்க. அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபை நிறுவனர், இது தவறான கூற்று. பிரம்மஞான சபை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் 1875ஆம் ஆண்டு நிறுவப்படும். இதை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா HS ஆல்காட்டும் HP பிளாவர்ஸ்கி 2 பேர் தான் இதை நிறுவுவாங்க. இதோட தலைமையிடம் பார்த்தீங்கன்னா 1882ஆம் ஆண்டு சென்னை அடையாற்றுக்கு மாற்றப்படும். அன்னிபெசன்ட் அம்மையார் பார்த்தீங்கன்னா 1907ஆம் ஆண்டு பிரம்மஞான சபையோட உலகளாவிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே நியூ இந்தியா செய்தித்தாள் நிறுவனர், இதுவும் தவறான கூட்டு தான். நியூ இந்தியா செய்தித்தாள் நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் நிறுவிய செய்தித்தாள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் என்ற 2 செய்தித்தாள்கள் அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்குவாங்க. பாபா ராம்சிங் ராம்தார் இயக்க நிறுவனர், இது சரியான கூற்று. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் உதவி முறையான சட்டம் 1855, இதுவும் சரியானது தான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 என்பது தவறானது தான் சரியானது. சரியாக பொருந்தும் வகையை தேர்ந்தெடுக்கவும். பின்னொரு நோட்டில் எது சரியான ஜோடியாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய், இது சரியானது. பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா 1828ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்படும். பிரார்த்தனை சமாஜம் ஐராவதி கார்வே, இது தவறானது. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் 1867ஆம் ஆண்டு பம்பாயில் நிறுவப்படும். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, இது சரியானது. ஆரிய சமாஜம் பார்த்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்படும். ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தா, இதுவும் சரியானது தான். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 3 4 என்பது சரியானது. இது எல்லா ஆப்ஷன் தப்பாக இருக்குது இதில் கொஷனில். ஆனால் ஆன்சர் 1 3 4 என்பது சரியானது. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. அவர் சோம் பிரகாஷ் என்ற பத்திரிகையை தொடங்கினார், இது சரியானது. அவர் இந்திய சங்கத்தை நிறுவினார், இது தவறானது. இந்திய சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி தான் இந்திய சங்கத்தை நிறுவுவார். 1876ஆம் ஆண்டு நிறுவுவார். அவர் பிஜர் பிரஜ்பாகி என்ற புத்தகத்தை எழுதினார், இதுவும் தவறானது தான். ஆன்சர் 1 மட்டும் சரி. அடுத்தது பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சமூகமாக நிரூபிக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி சொல்லுவாங்க. பின்வருவனவற்றில் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டது எதுனா பிரம்மஞான சபை. பின்வரும் சமூக சீர்திருத்தவாதிகளை அவர்கள் வாய்நாளுடன் பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் 1772 1833, ஜோதிராவ் புலே 1828 1890, MG ரானடே 1842 1901, DK கார்வே 1858 1962. ஆன்சர் 4 3 2 1. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா 1828 கல்கத்தாவில் ராஜாராம் மோகன் ராய் நிறுவப்படும். பிரார்த்தனை சமாஜம் பார்த்தீங்கன்னா 1867
ஆத்மநாகம் பண்ணுறவங்கள பம்பாயில் நிறுவப்படும். சாரதா சதன் வந்து 1889 பண்டித் ராமாபாய் என்பவரால் நிறுவப்படும். ஆரிய சமாஜம் 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்படும். ஆன்சர் வந்து 1 2 4 3 1 2 4 3 காலவரிசைப்படுத்தினோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ஓரிரை கொள்கை. பிரார்த்தனை சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா 1867 ஆத்மநாகம் பண்ணுறவங்க என்பவர் நிறுவப்படும். விதவை மறுமலர்ச்சி சங்கம் 1861 நிறுவப்படும். பூனே சரோஜினி சபா வந்து 1870 நிறுவப்படும். தக்கான கல்வி கழகம் 1884 நிறுவப்படும். விதவை மறுமலர்ச்சி சங்கம், பூனே சரோஜினி சபா, தக்கான கல்வி கழகம் இந்த 3 நிறுவனம் வந்து எம்ஜி ரானடே. பிரார்த்தனை சமாஜம் மட்டும் ஆத்மநாகம் பாண்டுரங். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். பெண் கல்வி சரியானது, விதவை மறுமணம் சரியானது, குழந்தை திருமணம் வந்து தவறானது. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 மட்டும். அடுத்தது பொறுத்துக. அலிகார் இயக்கம் வந்து சையத் அகமது கான், அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது, தேவபந்த் இயக்கம் முகமது காசிம் நானாதேவி, நட்டத்துல் உலாமா வந்து சிப்லி நுமானி. ஆன்சர் 4 3 2 1. தக்கான கல்விக் கழகம் என்னும் புகைப்பற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யாருன்னா எம்ஜி ரானடே. டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியதுன்னா கேசவ் சந்திரசன். உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடு வந்து பிரம்ம சமாஜம். பல்வேறு சாதிகளுக்கு இடையிலான கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தது வந்து பிரார்த்தனை சமாஜம். தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் வந்து ஆரிய சமாஜம். மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யும் தொண்டு வந்து ராமகிருஷ்ண மிஷன். ஆன்சர் வந்து 2 3 4 1. ஆப்ஷன் டி. பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன் ராய். பெத்வான் பள்ளி பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரால் டேஷ் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது 1849. ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீவரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை திருமணத்திற்கு எதிராக போராடினார், இது சரியானது. உடன்கட்டைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார், மேலும் பிரிட்டிஷ் அரசுடன் சேர்ந்து அதை ஒழிப்பதில் வெற்றி பெற்றார், இதுவும் சரியானது தான். இந்து மதத்தில் இருக்கும் உருவ வழிபாட்டு முறைகளையும் எதிர்த்தார், இதுவும் சரியானது தான். சமஸ்கிருத மொழி மூலம் பாரம்பரிய கல்வியை பரப்ப போராடினார், இது வந்து தவறானது. ஆன்சர் வந்து 1 2 3 மட்டும் சரியானவை. பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் வந்து மகாதேவ் ஜோதிராவ் புலே. இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். விதவை மறுமணம் அனுமதிக்கப்படுகின்றது. பிரார்த்தனை சமாஜம் 1867 ஆத்மநாகம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்படும். சமரச வேத சன்மார்க்க சங்கம் வந்து 1865 ராமலிங்க அடிகளார் என்கிற வள்ளலார் நிறுவப்படும். பிரம்ம சமாஜம் 1828 கல்கத்தாவில் ராஜாராம் மோகன் ராயால் தோற்றுவிக்கப்படும். ஆரிய சமாஜம் 1875 தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்படும். எஸ்என்டிபி மற்றும் யாதவ இயக்கங்களின் ஆய்வு அரசியல் அணிதிரட்டல் மூலமாக கருத்தியலின் அடிப்படையில் பெரிய இனக்குழுக்கள் தோன்றியதை விளக்குகிறது. இந்த இயக்கங்கள் அடையாளத்தின் அடிப்படையில் சித்தாந்தத்தை நன்கு வரையறுக்கின்றன. கூற்றுகள் எது உண்மையான? 2 கூற்றுமே உண்மையான கூற்று தான். கிபி 1757 முதல் 1833 வரை இந்தியாவில் எதனை காண முடிந்ததுன்னா இந்தியாவில் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன, இது சரியானது. சமூக இனங்களின் பழைய பழமையான மரபுகள் அழிந்து போயின, இதுவும் சரியானது. சாதிய முறை தளர்ந்தது, இதுவும் சரியானது. கிராமிய பொருளாதாரம் அதன் தற்சார்பு மற்றும் தனித்திருக்கும் தன்மை இயந்தது, இதுவும் சரியானது. ஆன்சர் வந்து 1 2 3 4 அனைத்தும் சரியானவை. மேற்கு மற்றும் கிழக்கு இந்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய்.
SNDP நாராயணகுரு, நீதி கட்சி நடேசன், சுயமரியாதை இயக்கம் ஈவ ராமசாமி. ஆன்சர் வந்து 4, 3, 1, 2. வேத காலத்திற்கு திரும்புங்கள் வந்து தயானந்த சரஸ்வதி. தீண்டாமை ஒரு பாவச்செயல் காந்திஜி. டெல்லி செலோ பகத்சிங். இது தவறானது. டெல்லி செலோன்னு சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து டெல்லி செலோன்னு சொல்லுவார். நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து விட்டோம் ஜவஹர்லால் நேரு. இது சரியானது. ஆன்சர் வந்து ABD வந்து சரியானது. தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. டெல்லி செலோ பகத்சிங். ஆப்ஷன் C தான் தவறான கூற்று. ஆலன் ஆக்டேவியன் யூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமையேற்றார்னா டிசம்பர் 1884. பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா MG ரானடே. 1870ஆம் ஆண்டு நிறுவுவார். சமூக இயக்கம் என்பது டேஷ் என்பதன் ஒரு இன்றியமையாத வடிவமாகும்னா கூட்டுச்சந்தை. தியோசபிகல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து அடையார். தியோசபிகல் சொசைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபையோட தலைமையகம் அமைந்துள்ள இடம் தான் அடையார். தியோசபிகல் சொசைட்டியும் பிரம்மஞான சபையும் ஒன்று தான். 1875 ஆரிய சமுதாயத்தை நிறுவியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி இருக்கிற கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம பாரதி பாடசாலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.